நானே வாசல். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நானே ஆடுகளுக்கு வாசல். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லோரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்து உவமையின் மூலமாக ஆவிக்குரிய சத்தியத்தை பரிசேயரிடம் பேசுகிறார். ஆனால் அவர்களோ இதன் பொருளை அறியாதிருக்கிறார்கள். தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று பரிசேயர்கள் சுய பெருமையோடு இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னவைகளின் கருத்தை அவர்கள் அறியவில்லை. அவர்களுடைய அறிவு குறைவுள்ளது. ஆனாலும் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நடிக்கிறார்கள். தேவனுடைய காரியங்களை குறித்து போதுமான அளவு ஞானம் இல்லாதவர்களாகவே இருக்கிறார்கள். தம்முடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முடியாத பரிசேயரிடம் இயேசு கிறிஸ்து அதன் கருத்தை விவரித்து கூறுகிறார். தம்முடைய உவமையின் மூலமாக இயேசு கிறிஸ்து மேய்ப்பனுக்கும் கள்ளனுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை விவரிக்கிறார். மேய்ப்பன் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். இயேசு கிறிஸ்து தம்மை மேய்ப்பனாகவும் வாசலாகவும் குறிப்பிடுகிறார். மேய்ப்பன் உட்பிரவேசிக்கிற வாசலாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதே சமயத்தில் வாசல் வழியாக உட்பிரவேசிக்கிற மேய்ப்பனாகவும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே வாசல். தாங்கள் மாத்திரமே தேவனுடைய மெய்யான ஆடுகள் என்று யூதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் மாத்திரமே மெய்யான மேய்ப்பர்கள் என்று பரிசேயர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட யூதர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் தான் இயேசு கிறிஸ்து இந்த உபதேசத்தை கூறுகிறார். அவர்களிடம் நானே ஆடுகளுக்கு வாசல் என்று கூறுகிறார். ஆட்டுத் தொழுவத்திற்குள் கள்ளனும் கொள்ளைக்காரனும் பிரவேசித்து விடாதவாறு வாசல் அடைக்கப்பட்டிருக்கும். தம்முடைய ஆடுகளை பாதுகாப்பதற்காக இயேசு கிறிஸ்து அடைக்கப்பட்டிருக்கும் வாசலாக இருக்கிறார். மேய்ப்பர்கள் மாத்திரமே இந்த வாசல் வழியாக பிரவேசிக்க முடியும். தொழுவத்திற்குள் பிரவேசிக்க அனுமதி இல்லாதவர்களுக்கு இந்த வாசல் அடைத்தே இருக்கும். தொழுவத்திற்குள் செல்வதற்கும் ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிடுவதற்கும் மேய்ப்பனுக்கு இந்த வாசல் திறக்கப்பட்ட வாசலாக இருக்கும். இயேசு கிறிஸ்து நமக்கு மேய்ப்பராகவும் திறக்கப்பட்ட வாசலாகவும் இருக்கிறார். இந்த வாசல் வழியாகத்தான் தேவனுடைய தொழுவத்திற்குள் பிரவேசிக்கும் சிராக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே தேவன் தம்முடைய சபைக்குள் பிரவேசித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாகவே பிதாவானவர் சபையில் எழுந்தருளி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாகவே தேவன் சபையாரோடு பேசுகிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு வாசலாக இருப்பதினால் அவருடைய மந்தையில் உள்ள ஆடுகளாகிய நாம் இந்த வாசல் வழியாக பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிற சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சாதாரண மேய்ப்பர்களுக்கும் வாசலாய் இருக்கிறார். பிரதான மேய்ப்பருக்கு கணக்கு ஒப்புவிக்கிற ஊழியத்தை செய்யும் மேய்ப்பர்களுக்கு மாத்திரமே இந்த வாசல் வழியாக பிரவேசிக்கிற சிலாக்கியம் கிடைக்கும். கள்ளப்போதகர்களுக்கு இந்த வாசல் வழியாக பிரவேசிக்க அனுமதி இல்லை. இவர்கள் மேய்ப்பர்களைப் போல வேஷம் போட்டிருப்பார்கள். ஆனால் ஆடுகளோ கள்ளப்போதகர்களின் சத்தத்தை அறியாதிருக்கும். இவர்கள் ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பர்கள் அல்ல. இவர்கள் ஆடுகளை திருடிச் சொல்கிற கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இப்படிப்பட்ட கள்ளப்போதகர்கள் தான் ஜனங்களை சந்திப்பதற்காக வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை விட தாங்கள் மேலானவர்கள் என்றும் அவருக்கு முந்தியவர்கள் என்றும் மாய்மாலமான வார்த்தைகளை பேசினார்கள். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை கள்ளப்போதகர்கள் கள்ளர் என்றும் கொள்ளைக்காரர் என்றும் சொல்லி தூஷித்தார்கள். ஏனெனில் இயேசு கிறிஸ்து பரிசேயர் என்னும் வாசல் வழியாக யூதர்களை சந்திக்க வரவில்லை. இப்படிப்பட்ட யூதர்களிடத்தில்
நானே மெய்யான வாசல் என்று கூறி இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே வெளிப்படுத்துகிறார். கள்ளப்போதகர்களிடமிருந்து நம்முடைய பிரதான மேய்ப்பர் தேவனுடைய தொழுவத்தில் உள்ள ஆடுகளாகிய நம்மை பாதுகாக்கிறார். ஆடுகள் கள்ளருக்கும் கொள்ளைக்காரருக்கும் செவி கொடுக்காது. ஆவிக்குரியவர்களும் பரலோகத்திற்கு உரியவர்களும் முன்னோர்களின் பாரம்பரியத்தினால் அங்கீகரிக்கப்பட வேண்டியதில்லை. தேவன் நம்மை அங்கீகரித்தாலே போதுமானது. பிதாவாகிய தேவனே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை இங்கு அனுப்புவதற்கு தேவன் அவருக்கு பரிசேயருடைய அனுமதி எதுவும் தேவையில்லை. தேவன் தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாகவே செயல்படுகிறவர். பரிசேயர்கள் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டுமே அல்லாமல் இயேசு கிறிஸ்து பரிசேயருடைய விருப்பத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்னும் அவசியம் இல்லை. ஊமை என்பதற்கான கிரேக்க வார்த்தை பரோமியா என்பதாகும். இதற்கு இணையான மற்றொரு வார்த்தை பழமொழி. இதன் கிரேக்க சொல் பாரபோலே என்பதாகும். இந்த கிரேக்க சொல் யோவான் சுவிசேஷத்திலும் பயன்படுத்தப்படவில்லை. இந்த வசனத்திலும் யோவான் 16:25-29, 2 பேதுரு 2:22 ஆகிய வசனங்களிலும் பரோமியா என்னும் சொல்லே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யோவான் 10:1-6 வரை உள்ள வசனங்கள் ஓமையின் விரிவாக்கம். யோவான் 10:7-30 வரை உள்ள வசனங்கள் உபதேசம் பண்ணப்பட்டிருக்கும் சத்தியமாகும். இயேசு கிறிஸ்து ஓமையாக கூறிய காரியங்கள்: நானே ஆடுகளுக்கு வாசல். எனக்கு முன்னே வந்து தங்களை மேசியா என்று சொல்லிக் கொண்டவர்கள் எல்லோரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். நானே ரட்சிப்பின் வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். பிரதான மேய்ப்பன் மேய்ப்பர்களுக்கு தலைவன். கிறிஸ்து சபையின் தலையாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சகல அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் தலைவராக இருக்கிறார். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அவை மரிக்க வேண்டிய இடத்தில் தாம் மரித்து அவற்றை ரட்சிக்கிறார். கூலிக்கு அமர்த்தப்பட்ட மேய்ப்பர்கள் ஆபத்து வரும்போது ஆடுகளை பாதுகாக்காமல் விட்டு ஓடிப்போய் விடுவார்கள். ஆடுகள் மரணத்திற்கும் அழிவிற்கும் பிரிவிற்கும் நேராக கடந்து செல்லும். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். நான் பிதாவை அறிந்திருக்கிறேன், பிதா என்னை அறிந்திருக்கிறார். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். நான் என் ஜீவன் மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் என் ஜீவனை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். நான் உயிர் தெழுவேன். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. மேய்ச்சலை கண்டடைவான். நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இயேசு கிறிஸ்துவே ஆடுகளுக்கு வாசலாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆட்டுத் தொழுவத்திற்குள் நாம் எப்படி வர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகிறார். ஆடுகளுக்கு வாசலாக இருக்கும் இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே நாம் பிரவேசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து தேவனுடைய உடன்படிக்கைக்கு நம்மை உட்படுத்திக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாம் தேவனோடு ஐக்கியம் கொண்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவாகிய வாசல் வழியாக உட்பிரவேசிக்கிறவர்களுக்கு தேவன் மேன்மையான வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். அவர் வழியாய் உட்பிரவேசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். இயேசு கிறிஸ்துவின் வீடு ரட்சிக்கப்பட்டவர்களின் வீடாக இருக்கும். அங்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்போதும் சந்தோஷமாக இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் தொழுவத்தில் இருக்கும்போது உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடையும் வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்படும்.
இயேசு கிறிஸ்துவை வாசலாக பெற்றிருக்கிறவர்களுக்கு மாத்திரமே இப்படிப்பட்ட மேன்மையான சிலாக்கியம் கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவை உண்மையாக விசுவாசிக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவில் அவருடைய வாசஸ்தலத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் புறம்பே போகும்போது அவர்களுக்கு வாசஸ்தலத்தின் கதவு மறுபடியும் திறக்கப்படும். அந்நியர்களைப் போல அவர்கள் மறுபடியும் உள்ளே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் வாசஸ்தலத்திற்குள் மறுபடியும் பிரவேசிக்கிற சிலாக்கியம் விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தொழுவத்திற்குள் வரும்போது அவர்கள் வாசல் வழியாக தாராளமாய் பிரவேசிக்கலாம். அந்நியர்களுக்கு வாசல் அடைக்கப்படுவது போல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாசல் அடைக்கப்படுவதில்லை. அவர்களுக்கு உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடையும் சிலாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் காலை வேளையில் மேய்ச்சலை காண்பதற்காக வயல்வெளிக்கு செல்வார்கள். மாலை வேளையில் இருட்டு வருவதற்கு முன்பாக தங்கள் மந்தைக்கு திரும்பி வருவார்கள். அவர்களுக்கு தொழுவத்திற்குள்ளும் மேய்ச்சல் கிடைக்கும், வயல்வெளியிலும் மேய்ச்சல் கிடைக்கும். வயல்வெளியில் அவர்களுக்கு புல் கிடைக்கும், தொழுவத்திற்குள் அவர்களுக்கு தீவனம் கொடுக்கப்படும்.